ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஆர்ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே. ஸோ நேற்று வந்து ஒரு மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு வழக்கம் போல ஒரு ஹார்ட் பிரேக் தான். 6 ரன் வித்தியாசத்துல ஆர்ஆர் கிட்ட சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் நமக்கு நெறைய டேக்அவேவும் இருக்கு. அதே மாரி நம்ம கன்டினியூவா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒவ்வொரு அ விஷயமும் சொல்லிட்டே தான் வரோம். சிஎஸ்கே என்ன தப்பு பண்றாங்க? அதனால தான் அவங்க தோக்குறாங்கன்ட்டு. சேம் அதே தப்போட தான் நேத்தும் போனாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதனால தான் நேத்து அப்படி ஒரு லாஸா அமைஞ்சுச்சு. ஏன்னா கையில இருந்த மேட்ச விட்டுட்ட மாரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. நீங்க நம்ம ப்ரிவ்யூ பண்ணும்போதே சொன்னோம். ஆர்ஆர் வந்து அந்த ஜெய்ப்பூர்ல அந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி தான். அவ்வளோ ஒண்ணும் நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளோ ஒண்ணும் பேட்டிங் எடுபடாதுன்னா கூட ஸோ அவங்க ஒரு 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 நல்ல டீசென்ட்டான டோட்டல் தான் நமக்கு டார்கெட் குடுத்தாங்க. அத நம்ம ஈஸியா சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த கடைசி கட்டத்துல அவருக்கு ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு யாருக்கும் சப்போர்ட் இல்லாதனால, ரொம்ப ஈஸியா 6 ரன்ஸ்ல தோத்துட்டாங்க. ஸோ டீமா ஒரு அனலைஸா பார்க்கும்போது நமக்கு நெறைய கொஸ்டின் மார்க் இருக்கு சிஎஸ்கே டீம் மேல. இத நான் ஒவ்வொரு மேட்ச் ப்ரிவ்யூ பண்ணும்போதும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். என்னன்னா, நமக்கு வந்து தெவான் கான்வே எந்த அளவுக்கு பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னா, ஓ நீங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் ஒரு 1 ஆர் 2 சீசன் தான் ஆடியிருக்காரு. ஆனாலும் அந்த சீசன்ல அவளுடைய இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு ருத்துராஜ் கெய்க்வாட், தெவான் கான்வே அப்படின்னும்போது, அது வந்து ஒரு பயங்கரமான கோரா இருக்கும். அவங்க 2 பேருமே ஒரு 120, 130, 100 பிளஸ் பார்ட்னர்ஷிப் நெறைய டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு, அவர நீங்க உட்கார வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தப்பு. அதே மாரி ரச்சின் ரவீந்திரா எல்லா மேட்ச்லயுமே அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரான்னா கண்டிப்பா தெரியல. அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் அவர் யூஸ் பண்ணி ஆகணும். இத தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லியிருக்கிறேன். அதே மாரி நீங்க ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் பொசிஷன் எதுக்கு திரிபாத்தி குடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, திரிபாத்திக்கு பேட்ல பாலே படமாட்டேங்குது. நம்ம 3 இன்னிங்ஸாவும் பார்த்துட்டோம். அவர் ஸ்ட்ரகிள் ஆகுறது அ ஒரு 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 எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ மோசமா ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. நீங்க 15 பாலுக்கு 15 ரன் தான் அடிக்கணும். 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சுட்டு போறதுக்கு அது ஓடி மேட்ச். ஆனா பட் 2020ல அது ஆகவே ஆகாது. ஒன் மோர் திங் நம்ம வந்து இங்க மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறது எல்லா டீமுக்கும் நமக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, மேக்ஸிமைஸ் பண்றத பவர் பிளே எல்லா டீமுமே பண்றாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேக்ஸிமைஸ் பண்றதே கிடையாது. நேத்து கூட 6 ஓவருக்கு 20 பிளஸ் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஓவர் பார்த்தீங்கன்னா 6, 7 ரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு பவர் பிளேய உங்கனால யுட்டிலைஸ் பண்ண முடியாட்டி, உங்கனால நீங்க எவ்வளோ பெரிய ஸ்கோரா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஸ்கோரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வின் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஐபிஎல் டீம் அந்த அளவுக்கு பவர் பிளேவ டாமினேட் பண்ணிருக்காங்க. ஒரு எஸ்ஆர்எச் தோத்தா கூட அவங்களுடைய ஸ்கோர பாருங்க. டிசியா இருக்கட்டும், எல்எஸ்ஜியா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், ஒவ்வொரு டீமுமே அவங்களோட பவர் பிளேய மேக்ஸிமைஸ் பண்றாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் பவர் பிளேவுல டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சுறாங்க. அதுதான் முக்கியம். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஆ 2 நீங்க வந்து திரிபாத்திய வந்து நீங்க ஓப்பனிங் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, உங்ககிட்ட எந்த பேட்ஸ்மேன் கோருமே இல்லன்னா, நீங்க கண்டிப்பா திரிபாத்தி கிட்ட போலாம். உங்களுக்கு தெவான் கான்வே இருக்காரு. தெவான் கான்வே தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கலாம். இந்த 2 பேட்ஸ்மேனோட எனக்கு மிகப்பெரிய பேட்டர்ஸ் ஓப்பனிங்ல யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே மிகப்பெரிய தப்பு. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாம் கரனுக்கு பதில் ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வர்றீங்க. பட் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சாம் கரன் என்ன பண்ணாரோ, அதே தான் ஜேமி ஓவர்டனும் பண்ணாரு. அவர் பந்து சுத்தமா எடுபடல. நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட தான் போறீங்கன்னா, நீங்க சிவம் துபே நீங்க பிளேயிங் 11ல எடுத்துக்கிட்டு 3 ஃபாரினர்ஸ் கூட போயிட்டு தெவான் கான்வே இம்பாக்ட் பிளேயர்ல கூட கொண்டு வரலாம். பட் அத பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா, சிவம் துபே வந்து ஏதாவது இன்ஜுரி கன்சர்னா இருந்தா கூட ஓகே. அவர் இம்பாக்ட் பிளேயரா ஆடுறதுல ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் ஆனா அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அவர நீங்க ஒரு மேட்ச்க்குள்ளவே விடாம ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றது வந்து எனக்கு பயங்கர அது வந்து எனக்கு புரியாத ஒரு மர்மமா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, பவுலிங் நம்ம நம்ம டீம் இருக்கிற சோர்ஸ வச்சுக்கின்னு பயங்கரமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கலீல் அகமது நல்லா பண்றாரு. மதீஷா பத்திரானா நல்லா பண்றாரு. நூர் அகமது இந்த வருஷத்துல வாங்குன மிகப்பெரிய ஒரு அசெட்ன்னு சொல்லலாம். எல்லா மேட்சுமே டாப் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இப்ப இதுவும் வச்சிருக்காரு. பர்பிள் கேப்பும் அவர் தான் வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்னதான் பிரச்சனை நம்மகிட்ட அப்படின்னு பார்த்தா, ஒரே பிரச்சனை பேட்டிங் சுத்தமா ஃபயர் பவர் இல்ல. ஈவன் தோனிலருந்து, ஜடேஜாவிலருந்து, ருத்துராஜ் வரைக்கும் யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, அவங்க அடிச்சுக்கிட்டு, இவங்க அடிச்சுக்கிட்டு தான் விளையாடுறாங்க தவிர, அவங்களுக்கு ஸ்ட்ரைக் குடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க தான் ஆடுறாங்களே தவிர, யாருமே வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்க ஆட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, ஒரு ஒரு 5 ஓவருக்கு 61 ரன்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற ஐபிஎல் சிச்சுவேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான டார்கெட். 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனா நீங்க 30 பாலுக்கு 61 ரன் கூட உங்களால 61 ரன்ஸ் கூட உங்களால சேஸ் பண்ண முடியலன்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சிஎஸ்கே டூ. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு இந்த ஸ்குவாடோட இன்னும் 3 சீசன் ஆட வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சொதப்பலான பேட்டிங் லைனப் வச்சுக்கிட்டு எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. நீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அதே மாரி ரவீந்திர ஜடேஜா அவங்களோட பிரைம்ல இருக்காங்களான்னா, கண்டிப்பா இல்ல. ரவிச்சந்திரன் அஸ்வின் பால ரொம்பவே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா நீங்க அவர் விக்கெட் எடுத்து பல நாள் ஆயிடுச்சு. அதே மாரி பேட்டிங்லும் பார்த்தா அப்படியே பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவார்ன்னு பார்த்தா, லாஸ்ட் 5 ஓவர்ல அவரும் தோனியும் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு
ஏத்துக்கவே முடியாத விஷயம். அந்த மாரி இருந்துச்சு. நீங்க கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போறீங்கன்னு விருப்பப்பட்டா, நீங்க கடைசி ஓவர் வரைக்கும் ஆடணும். கடைசி வரைக்கும் நீங்க ஆடலன்னா, நீங்க எடுத்துட்டு போய் எந்த யூஸுமே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு எந்த ஏன்னா முதல் 3 மேட்ச்ல 2 மேட்ச் லாஸ் பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா உடைஞ்சுட்டு இருக்கும். இத நீங்க எப்படி கொண்டு போயிட்டு முக்கியமான விஷயம் நீங்க ப்ராப்பரான 11ஓட போகாட்டி இந்த அடி வாங்குவீங்க. அது கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இது முன்னாடியே பேசியிருக்கிறோம். இதுதான் நடக்க போதுன்ட்டு. நீங்க அதே மாரி நீங்க ஆர்ஆர் சைடு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க. நேத்து மேட்ச் வந்து அவங்களும் பெருசா பண்ண கிடையாது. ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் சஞ்சு சாம்சன் 20க்கு அவுட் ஆயிட்டாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்த நிதிஷ் ராணா அவர் ஃபார்ம்ல இல்ல அவர் அழகா ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா நிதிஷ் ராணா நீ அவரு ஒழுங்கா ஆடாதனால தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருந்து ரொம்ப பெருசா எக்ஸ்ப்ளோசிவ் ஆடாதனால தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தாங்க. லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் அவரும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா அவரு உங்கள அந்த அளவுக்கு அடிச்சு ஒரு டாமினேட் கிட்டத்தட்ட 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியிருக்காரு. அது பிரம்மாண்டம். அதுக்கடுத்து அவங்க சைடும் ஸ்கோர் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறதுக்கு யாருமே இல்ல. ரியான் பராக் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணாரு. அவ்வளவுதான். நீங்க அதே மாரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இந்த மாரி யாராவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஆடுனா மட்டும் தான் முடியும். நீங்க நிதிஷ் ராணாவ எப்படி சிஎஸ்கே ஃபார்ம் கொண்டு வந்தாங்களோ, அதே மாரி தான் ஜாப்ரா ஆர்ச்சரையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா, ஜாப்ரா ஆர்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்சாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. லாஸ்ட்டா அவர் ஒரு 10 மேட்ச் ஆடியிருப்பாரு ஐபிஎல். இந்த வருஷம் 3வது மேட்ச். நீங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயே பாருங்க. பயங்கரமா அடி வாங்கினாரு. எஸ்ஆர்எச் கிட்ட இருக்கட்டும், இன்னும் ஆடுன அந்த எந்த டீம் கிட்ட இருந்தாலும் பயங்கர அடி வாங்கினாரு. ஆனா நேத்து அவரு வந்து பிரம்மாண்டமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ அது செகண்ட். ஆனா சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப லோவ்ல இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், அதே மாரி நீங்க பேட்டிங், பவுலிங் எந்த வைஸா 2 வைஸா பார்த்தா கூட, அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருந்தாலும் சரி, பேட்டிங்கா பார்த்தாலும் சரி, பவுலிங்கா பார்த்தாலும் சரி, நம்மளோட டீம் வந்து பயங்கர வீக்கா இருக்காங்க. அது தெரியுது. நீங்க சேஞ்சஸ் பண்ணாம ஏன்னா எல்லாருமே சிஎஸ்கே என்ன சொன்னாலும் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேம் டீம் கூட தான் போவாங்கன்றது எழுதப்படாத வரலாறு. ஆனா முக்கியமான விஷயம் இந்த கண்டிஷன சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் நீங்க ஒரு தெவான் கான்வே ஓப்பனிங் இறக்கி, ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பனிங் இறக்கி, ஒன் டவுன் ட்ரிப்பாத்தி இல்லாட்டி ரச்சின் ரவீந்திரா கூட போனா அந்த காம்பினேஷன் உங்களுக்கு பயங்கரமா தெரியும். நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு நினைக்கவே தேவையில்ல. நீங்க இந்தியன் கூர்ல எத்தனையோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து சூப்பரா விளையாடலாம். பட் நீங்க கன்டினியூவா பேட்டிங் லைனப் தான் பவர் பவர் பண்ணணும்னு நினைச்சுட்டு நீங்க அதே மாரி டெஸ்ட் இன்னிங்ஸ் மாரி ஃபர்ஸ்ட் அடிக்காம லாஸ்ட்ல போய் அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ஃபார்மேட்டா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் முதல் பால்ல இருந்தே முதல் பவர் பிளேல 70 ரன்னுக்கு பிலோ அடிச்சா அது லோ ஸ்கோர்ன்றாங்க. 70 ரன்னுக்கு அபோவ் அடிச்சா தான் அது ஒரு பிக் ஸ்கோர்ன்னே சொல்றாங்க. ஸோ திங்க் சிஎஸ்கே அவங்களுடைய தாட்ஸ் என்னவான்னு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இனி வரும் மேட்ச்ல அவங்க வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா மட்டும் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வில் சி. நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.